அஹஃபி வர் ரக்கீம் அப்படிங்கிறான். ரக்கீமை சேர்ந்தவர்கள், ரக்கீம் உடையவர்கள் அப்படிங்கிறான். இப்போ இந்த ரக்கீம்னா என்ன? இப்போ ஏன் குகைவாசிகளோட அந்த ரக்கீமோட எல்லாம் ரிலேட் பண்ணுறான் அப்படின்னா, ரக்கீம்ங்கிறது அது ஊர் பேர். ரக்கீமுங்கிறது அது அவங்களுடைய அந்த ஊர். இந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டானில் இருக்குது அந்த ஊர். இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் அரபு பார்டர், அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஜோர்டானில் அந்த ஊர் இருக்குது. இன்றைக்கி அதோடைய புதிய பெயர் வந்து பெட்ரா. பெயர்கள் மாறிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. கான்ஸ்டான்டினோபிள் பேர் மாறிடுச்சு, யஸ்ரிபு மாறிடுச்சு, நிறைய ஹிஜாஸ் மாறிடுச்சு, நஜிது மாறிடுச்சு, எல்லாம் இங்கே மாறி கிடக்குது. அப்போ மாறி கிடக்கும்போது குரான் பேசக்கூடிய ஊர் என்ன டைமில் பேசுதுன்னா, அந்த டைமில் இருந்த பேரை பற்றி பேசுது. இது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஏட்டுடையவர்கள், அந்த சாசனத்துடையவர்கள் அப்படிங்கிறதையும் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா, ரக்கம் அப்படிங்கிறது என்னென்னா செதுக்கிறது. அந்த இந்த எழுதுறதுக்காக இந்த தோள்களில் செதுக்குவாங்க இல்லையா, அதுக்கு தான் ரக்கம் அப்படிங்கிறது. ரக்கீம் அப்படின்னா செதுக்கப்பட்ட பொருட்களை வைத்திருந்தவர்கள் அப்படிங்கிறதும் குறிக்கும். இது ரெண்டுமே அவங்களுக்கு பொருந்தும். அவங்க சில ஏடுகளும் வச்சுருந்தாங்க, பைபிளுடைய சில பிரதிகளும் அவங்க வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அந்த ஊருடைய பேரும் என்ன, ரக்கீமு. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், பெட்ராவுடைய ஓல்டு நேம் எது அப்படின்னா ரக்கீமோ அப்படின்னு வரும். அப்போது சிம்பிள் என்ன, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பெட்ராவில் வாழ்ந்தக்கூடிய அந்த சில குகைவாசிகள், அந்த இளைஞர்கள். ஏன்னா 40க்கும் மேற்பட்ட நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் ப்ராடக்டாக மாற்றிருக்காங்க. 40 நாடுகள், இதுதான் அந்த குகைன்னு சொல்லுது. குகைவாசிகள் நீங்கள் அடிச்சிங்கன்னா 40க்கும் மேற்பட்ட நாடுகள் என்ன பண்ணுறாங்க, கிளைம் பண்ணுறான், இந்த குகையில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ் இல்லை. பின்னாடி கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆலயத்தை எழுப்புவோங்கிறான்ல, அது எந்த அளவுக்கு விற்கும் இந்த ப்ராடக்ட்டு. குரானுடைய பர்க்கத், அல்லாவுடைய பர்க்கத் இறங்கின இடம், அது இதுன்னு டுமில் விடுவாங்க. அதுக்காக ஆளாளுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து ரொம்ப நம்ம மண்டையை கசக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாவே பேரை சொல்லிட்டான், அந்த ஊருடைய பேர். அதனால் ரக்கீமில் தான் அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இன்னும் வந்து இப்னு அப்பாஸ் அலியன் அவர்களுடைய ஒரு விளக்கமும் தஃப்சீர்களில் கிடைக்குது. ரக்கீம்னா என்னன்னு இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்கும்போது அது ஊர் பேருங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அலியனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அது வேலை வந்து நமக்கு மீதி. அது வந்து இப்போ புது இந்த நவீன காலத்தில் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணும்போது அதுதான் அந்த ஊர் அப்படிங்கிறதும் புரியுது. அந்த ஊரும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சம்பவத்தில் நிறைய ஹிக்மத் இருக்குது. அது எந்த ஊர் அப்படின்னா, ரோமர்கள் கையில் அந்த படையெடுப்புக்கு கீழே இருந்த அந்த ஊர். அந்த அதோடைய மன்னனா அப்போ யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியுடைய ஆளுநராக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, டக்கியானுஸ் டிசிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணாங்க. இன்றைக்கும் வந்து பழைய சிந்தனைகள், அந்த பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தி சேனல், நியூஸ் சேனல்லாம் பண்ணிங்கன்னா முஸ்லீம்களை சொல்லுவான் தக்கியானூஸ் கயால் அப்படிமா. இன்றைக்கும் வந்து தக்கியானூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படிமா. புரியுதா இல்லையா?